ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவலக்கி சித்ரான்னா. ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ் தான். எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக வெறும் வெங்காயம் பச்சை மிளகா வச்சு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈஸியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், லெமன் ஒன்று, கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, அதுக்கப்புறம் கலக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இதெல்லாமே நம்ம போடக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு. இது எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவலக்கி எடுத்துக்கோங்க. கட்டியான அவலக்கி, பேப்பர் அவலக்கி கிடையாது. எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சும்மா இப்படி கலக்கி விட்டு வாஷ் பண்ணாலே போதும். ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும்னா நல்லா சாஃப்டாக உதிரியாக வந்துடும். இதை நம்ம ஊற வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. சும்மா ரன்னிங் வாட்டரில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டு, ப்ரெஷர் போடாமல் லைட்டாக கலரி விட்டு ஒரு 3 டைம்ஸ் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லாவே வாஷ் ஆகி வந்துடும். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ்க்கு ஒரு 3 to 4 டைம்ஸ்க்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. ரொம்ப ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடாதுங்க. வாட்டர் கொஞ்சம் இருக்கட்டும். அப்போ தான் அதை அப்சார்ப் பண்ணி ஊறும். நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு லைட் வாஷ் கொடுத்துருங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு ஈரப்பதத்தோடு தான் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம கலக்காய் போட்டுக்கலாம். இது பச்சை கலக்காங்க. போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க இருந்தாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். அவங்க நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். அதனால் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த காரம்லாம் உள்ளே இறங்கணும். அப்போ தான் காரத்தோடு அந்த இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக கட் பண்ணலை. ஏன்னா எப்படியோ வதங்கிடுச்சுன்னா அது வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. இந்த ரெசிபிக்கு இதெல்லாம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வெங்காயம் ஒரு கோல்டன் பிங்கிஷ் கலர் வரைக்கும் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பேபி பிங்க் கலர் வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மஞ்சள் தூள் வந்துட்டு கலருக்காக. சில பேருக்கு அந்த மஞ்சள் தூள் அந்த ஸ்மெல் பிடிக்காது, வதங்கிட்டால் போயிடும். ஆனாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெள்ளையாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ நான் சொல்ல மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஊற வச்சிடாதீங்க. ஸோ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே டைம் ஆட் பண்ணால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. யூஸ்வலி அவளுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே உப்பு பிடிக்கும். ஸோ நல்லா உப்பு போட்டு விட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி. அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சிக்கலாம் கடைசியில். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவரோட அந்த நல்ல ஸ்மெல்லோட நல்ல மணமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே வதங்கி வந்து எல்லாமே கிளியராக நல்லாவே குக் ஆகிடுச்சு. குயிக்காக ஒரு ஃபினிஷ் ஆகிற ஒரு ரெசிபிங்க. பசங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம அதில் நிறைய இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அது நல்லா கிறிஸ்பாக வாய்க்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பசங்கன்ட்டு இல்லை, பெரியவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி, கடல சட்னி எதனா சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு குயிக் ரெசிபியில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.